பிரியமானவர்களே, என்னுடைய வீட்டிலும் உங்கள் வீட்டிலும் சகலமும் ஒழுங்கும் கரமுமாக நடைபெற வேண்டும். எங்கே ஒழுங்கில்லை அங்கே இயேசு இல்லை. கிளீனஸ், ஆர்டர்லினஸ், காட்லினஸ், இந்த மூன்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்கள். வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், மேஜை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், அலுமேரா எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆர்டராக இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்பொழுதும் தெய்வீக பிரசன்னம் இருக்க வேண்டும். கிரைசிஸ் பேஸ்ட் ஆபரேஷன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, அது இல்லையே, அதை காணமே, இது இல்லையே, இது எங்க போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற குடும்பங்கள் எத்தனை. அதே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள், அதிகாலையிலே அவரை தேடும் குடும்பங்கள், கணவனும் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்கள், சாப்பிடுவதற்கு முன்னாலே ஜெபிக்கும் குடும்பங்கள், எத்தனை ஆசீர்வாதமான குடும்பங்கள். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். அதைத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூ வில் பி பிளெஸ்ட். நீங்க கவலை மட்டும் படக்கூடாது. சாயங்காலமும் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா, எனக்கு ஒரு எவர் லாஸ்டிங் ராஜா. மற்ற ராஜாக்கள் அல்ல, அவர் ஒரு எவர் லாஸ்டிங் கிங். அவரை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு ரீசன் உண்டு. அந்த ரீசன் என்னவென்றால், என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு சத்துருவை நான் ஜெயிக்கத்தக்கதாக இயேசு எனக்கு உதவி செய்தார். இல்லாவிட்டால் என்னால் பிசாசை ஜெயிக்க முடியுமா? என்னால் முடியாது. அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு 8 வயது 9 வயதான் இருக்கும். அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கவே மாட்டான். 9 மணிக்கு பள்ளிக்கூடம் என்றால் 8:30 மணிக்கே யூனிஃபார்ம்ல இருப்பான். நல்ல பையன், நல்லாக படிக்கும் பையன். ஆனால் அந்த பையன் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படி என்று சொல்லி ஒரு வாரம் போல அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் உட்கார்ந்து விட்டான். தாயும் தகப்பனும் நினைத்தார்கள், இவனுக்கு சோகம் இல்லையோ, பள்ளிக்கூடத்தில் லீவோ. அவர்களுக்கு ரொம்ப விவரம் தெரியாது பள்ளிக்கூடங்களை பற்றி. ஒரு நாள் தகப்பன் கேட்டார், ஏடா நீ தினமும் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல சந்தோஷத்தோட சீக்கிரமா போவியே, ஏன் இப்ப வீட்டில் உட்கார்ந்து இருக்கப்பா? அப்பா, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அங்க ஒரு மனுஷன் இருக்கான்ப்பா. அவன் ரொம்ப வளர்ந்தவனா இருக்கான்ப்பா. எதுக்குன்னு தெரியலப்பா, என்ன அந்த முக்குக்கு வந்த உடனே அடிக்காம்பா. தகப்பன் சொன்னா, இதை என்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாதா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒன்னே ஒருத்தன் ஒரு இடத்துல உட்காந்து ஒன்னே ஒருத்தன் கரெக்டா நீ வர்ற நேரத்தை பார்த்து அந்த முக்கு நீ திரும்பும் போது உன்னை அடிக்கானி என்று சொல்லக்கூடாதா? பயப்படாதப்பா, நீ என் பிள்ளைப்பா. நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு புறப்படப்பா. நான் உன் முன்னால போறேன், நீ என் பின்னால வா. அவன் எங்க இருக்கான்னு நீ எனக்கு சொல்லு, நான் அவனை அடிக்க. சந்தோஷத்தோடு புறப்பட்டான், மகிழ்ச்சியோடு புறப்பட்டான், எல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்பா முன்னால போறாரு, அப்பா அப்படியே போங்க, அப்பா அப்படியே போங்க. அப்பா இந்த முக்கல் இருப்பான் இருந்தான். அப்பாவை பார்த்தா ஓடி போய்விட்டான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எத்தனை தடியன்கள் வந்தாலும் ஓடி போவான். இதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, தேசத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்க சித்தமா இருக்கிறார். மகளே பயப்படாதே அம்மா. புருஷன் குடிகாரனா இருக்கலாம், நீ சாயந்தரம் எப்படி வர போறாரோ, என்ன பேச போறாரோ, எப்படி என்ன எத்த போறாரோ, என்ன அடிக்க போறாரோ, பயப்படாத. முழங்கால நில்லு, அவன் காலில் விடுவான். இவ்வளவுதான் அதிசயங்களை செய்யும் கர்த்தர். நீ கர்த்தரை பற்றி கொள். இயேசு அவ்வளவு அற்புதமானவர். ஏனென்றால் என்னால் சமாளிக்க முடியாத ஒரு புருஷனை நான் பெற்றிருக்கிறேன். என்னால் சந்திக்க முடியாத ஒரு பிசாசை நான் பெற்றிருக்கிறேன். எப்படி நான் சந்திப்பேன்? முழங்கால். முட்டு தேய்ந்தால் குடும்பம் வாழும். முட்டு தேவையில்லை என்றால்
ஆவிக்குரிய ஜீவமும் வறண்டு போகும், குடும்பமும் வறண்டு போகும், ஆத்மாவும் வறண்டு போகும், எல்லாம் வறண்டு போகும். பிரியமானவர்களே, ஏன் நான் இயேசுவை பின்பற்ற வாஞ்சிக்கிறேன்? என்னால் முடியாத ஒரு சண்டியனை, என்னால் முடியாத ஒரு அயோக்கியனை, என்னால் சந்திக்க முடியாத ஒரு சத்துருவை சந்திக்க எனக்கு இயேசு தேவையா? எனக்கு மட்டுமல்ல அப்பா, உங்களுக்கும் தேவையா? உங்களுக்கு தேவையா? எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, என் 3 பிள்ளைகளுக்கும் தேவை. எனக்கு 5 பேர பிள்ளைங்க இருக்காங்க, 5 பேருக்கும் தேவை. உங்களுக்கு எத்தனை ஜெனரேஷன் அப்படி ஜெனரேஷன் அப்படி ஜெனரேஷன்? our generation needs only Jesus. We don't need anything else. அதான் சத்துரு. அந்த சத்துரு யாரு? மத்தேயு 13:37 வாங்க. இயேசு பிரேத்திரமாக நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அப்படின்னா நம்ம யாரு? யாருக்கு சொந்தமானவங்க? மனுஷகுமாரனுக்கு சொந்தமானவர்கள். மனுஷகுமாரன் ஆண்டு ஏன் சொல்றாரு? அவர் தாவீதின் குமாரனாக இருந்ததுனால. தேவகுமாரன் ஏன் சொல்றாரு? அவர் பரிசுத்த கன்னிமரியாளுடைய வாய்த்துல அவர் பரிசுத்த ஆவியானவரால தேவகுமாரனாக பிறந்ததுனால. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மனுஷகுமாரன் இயேசு தன்னை குறித்து சொன்னாரு. மனுஷகுமாரன் யூதர்கள் அவர் சொல்லவே இல்லை. நீ தேவகுமாரனா என்று தான் கேட்டாங்க. அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, மனுஷகுமாரன் அவர் சொல்றாரு. மனுஷகுமாரன் என்றால் இயேசு, தேவகுமாரன் என்றால் இயேசு. நல்லா பாருங்க 37 இயேசு பிரேத்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். சகோதரரே நீங்கள் ஐயா, என் சகோதரியை நீங்கள் அம்மா, நல்ல விதையை விதைக்கிறவர்கள். நிலம் உலகம், நான் சொன்னேன் உலகம் என்றால் மக்கள், நிலம் கிராமங்கள். அந்த கிராமங்கள் நல்ல விதை, ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். உலகம் ரெண்டுலையும் நீங்க நல்லா உலகத்தை 2ஆ டிவைட் பண்ணிட்டு, அந்த உலகம் எப்பொழுது 2ஆக டிவைட் பண்ணப்பட்டது? உலகம் எப்பொழுது 2ஆக டிவைட் பண்ணப்பட்டது? கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிபி கிறிஸ்துவுக்கு பின், ஓடி ஓல்ட் டெஸ்டமென்ட், எம்டி நியூ டெஸ்டமென்ட், வேர்ல்ட், அப்போஸ்தலர் 2, சர்ச். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியாலஜிக்கல் இஷ்யூஸ். You should understand, I should understand. தண்ணீருக்குள்ள தாமரை இருக்கு, அந்த இலையில தண்ணீர் ஒட்டாது. ஆனா தாமரை தண்ணீர்ல தான் இருந்தே தீர வேண்டும்.